வணக்கம். இது கதை புக். நான் கீதா. இங்கே நம்ம குழந்தைங்களுக்கான கதையை கேட்கலாம். உங்களுக்கு கதை கேட்க பிடிக்குமா? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கதை சொல்லுவீங்களா? உங்களுக்கு கதை ரொம்ப பிடிக்கும்னா இன்னைக்கு கதையில அக்பர் நைட்டு கதை கேட்டதை தான் நம்ம பார்க்க போறோம். நைட்டு கதை கேட்க ஆசைப்பட்ட அக்பர் அவரோட அரசவையில இருந்த அவங்க கோர்ட்டியர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு உத்தரவு போட்டார். தினமும் நைட்டு அரசர் தூங்குற வரைக்கும் கதை சொல்லணும் அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. முதல் நாள் ஒருத்தர் வந்தாரு. அவர் கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு கதை முடிஞ்சது. அடுத்து இன்னொரு கதை அப்படின்னு கேட்டார் அக்பர். இப்படியே 1, 2, 3, 4ன்னு நிறைய கதைகள் அவர் அன்னைக்கு சொன்னாரு. இது தினமும் தொடர ஆரம்பிச்சது. ஒரு கதையோட நிக்கல. அக்பருக்கு தூக்கம் வர வரைக்கும் சில நாள் 2 கதை, சில நாள் 5 கதை, சில நாள் 7 கதை, சில நாள் அதுக்கும் மேல கேட்டுக்கிட்டே இருந்தாரு. எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, இதுக்கு நம்ம பீர்பாலை கூப்பிடுவோம். அவர்கிட்ட நம்ம உதவி கேட்டா நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால்கிட்ட போய் எல்லாரும் உதவி கேட்குறாங்க. சரி, இன்னைக்கு நான் கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போனாரு. பீர்பல் முதல்ல ஒரு கதை ஆரம்பிச்சாரு. இந்த கதை முடிஞ்சது. அடுத்து 2வது ஒரு கதை ஆரம்பிச்சாரு. ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு வேடன் ஒருத்தர் குடிசை போட்டிருந்தார். அந்த வேடனோட குடிசையில நிறைய தானியங்கள் வச்சிருந்தாங்க. வேடன் அப்படின்னாலே இந்த தானியங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு வலைய போடுவாங்க. அந்த தானியங்கள் எடுக்கிறதுக்காக பறவைகள் வந்தது அப்படின்னா அதை அந்த வலையில மாட்டிக்கும். அதுக்கப்புறம் அந்த வேடன் வந்து அந்த வலையை கட்டி அந்த பறவைகளை பிடிச்சிட்டு வந்துருவாங்க. இதுதான் அவங்களுடைய ரொட்டீனா இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி அவர் அந்த பறவைகளை பிடிக்கிறதுக்காக சேர்த்து வச்சிருந்த தானியங்கள் எல்லாத்தையும் அவருடைய குடிசையில வச்சிருந்தாரு. இங்க தானியங்கள் இருக்குன்னு தெரிஞ்சோடனே பறவைகள் ரொம்ப கிளவரா அந்த தானியங்களை எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் சில சில பறவைகள் வந்து அந்த தானியங்களை எடுத்துட்டு போகும். அடடா, தனியா தானியங்கள் வச்சா இப்படி பறவைகள்லாம் எடுக்குதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய மூட்டையா கட்டி அதை வந்து தானியங்கள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சாரு. அரசர் இந்த கதையை ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்தார், உங்களை மாதிரியே. சொல்லுங்க பீர்பால், அடுத்து என்னாச்சு? அந்த பெரிய மூட்டையா கட்டி வச்சிருந்தாரா, இப்ப அந்த பறவைகளால வந்து அந்த தானியத்தை எடுக்கவே முடியல அப்படின்னாரு பீர்பால். இந்த பறவைகள் எல்லாம் நேரா போய் ஒரு எலிகிட்ட உதவி கேட்டுச்சு. இந்த எலியும் உதவி செய்ய வந்தது. அந்த பெருசா கட்டி வச்சிருந்த சாக்கு மூட்டைய இந்த எலி கொஞ்சமா கடிச்சு ஓட்ட பண்ணி விட்டுருச்சு. இப்போ இத தெரிஞ்சுக்கிட்ட மத்த பறவைகள், எவ்வளவு பறவைகள் இருந்தது தெரியுமா? எவ்வளோ அப்படின்னு அக்பர் கேட்டாரு. 500 பறவைகள், 500 பேர்ட்ஸ். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா வந்தது. பேர்டு வந்து ஒரு நெல்லை எடுத்துட்டு போச்சு. 2வது பேர்டு வந்து இன்னொரு தானியத்தை எடுத்தது. 3வது ஒரு பறவை வந்து 3வது ஒரு தானியம் எடுத்துட்டு போச்சு. 4வது பறவை வந்தது, அது ஒரு தானியம் எடுத்துட்டு போச்சு. 5வது பறவை ஒண்ணு வந்தது, அது ஒரு தானியம் எடுத்துட்டு போச்சு. இப்படியே கதை சொல்லிட்டே இருக்க 55வது பறவை வந்தது, அது ஒரு தானியம் எடுத்துட்டு போச்சு. 80வது பறவை வந்தது, அது ஒரு தானியத்தை எடுத்துட்டு போச்சு. 99வது பறவை வந்தது, அது ஒரு தானியம் எடுத்துட்டு போச்சு. இப்படியே அவர் அந்த கதைய இழுத்து 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 சொன்னாரு. இப்ப அக்பருக்கு போர் அடிச்சிருச்சு. எப்பதான் முடிப்பீங்க அப்படின்னு அக்பர் கேட்டாரு. மன்னா, சில கதைகள் அவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிடாது. ஆனா நம்ம தான் பாஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு பீர்பல். இந்த கதை இங்க முடியுது. இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது கதை புக். நான் கீதா.